இன்றைக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களுடைய கண்களை தயவு கிருபை கிடைக்கலையே, அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே சொல்லி மனக்குழப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வேதத்துல நம்மளுடைய கிருபையை பெற்ற ஒரு சிலரை பற்றி நம்ம பார்க்கலாம். நமக்கு நோவாவை பற்றி நம்ம பார்க்கிறப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி. ஏன்னா மக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் நோவா மட்டும்தான் பாவம் செய்யாம நீதிமானா இருந்தபடினால அவனுடைய கண்கள்ல அவர் கிருபை கிடைச்சிச்சு. அடுத்து ரெண்டாவது யார பாக்குறோம் அப்படின்னு சொன்னா யோசேப்பை பாக்குறோம். யோசேப்போட இருந்தபடினால அவர் மேல அவர் கிருபை வைத்து அவரை சிறைச்சாலையோட தலைவனுடைய கண்களை தயவு கிடைக்க செய்தாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் யோசேப்பை கூட பிறந்த சகோதரர்கள்லாம் வெறுத்து ஒதுக்கி அவரை குழிகளை போட்டாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவர் மேல இருந்ததுனால ஆண்டவரால பாதுகாக்கப்பட்டு கடைசியில பார்வோன் ராஜாவுடைய கண்களின் தயவு கிருபை கிடைக்க செய்து அவரை அந்த நாட்டுக்கே தலைவனாக உயர்த்தினாரு. மூணாவதாக நம்ம யார பாக்குறோம் அப்படின்னா மோசையை பாக்குறோம். மோசை திக்குவாயும் மந்த நவமா இருந்தா கூட ஆண்டவர் அவரை வச்சு பயன்படுத்தினாரு. ஏன்னா ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு. நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை பாக்குறோம், ஞானவான்கள் வெட்கப்படுத்தும்படியா தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்த்தனா மோசே தேவனுடைய வீட்டுல எங்கு உண்மை உள்ளவரா இருந்தபடினாலும் அவனுடைய கண்களை தயவும் கிருபையும் கிடைச்சிச்சு. மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரை தலைவராக ஆண்டவர் நியமித்தார். அடுத்து பாக்குறப்போ தாவீதை பாக்குறோம். தாவீது கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுனாலதான் அவர் ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அவர் முதல்ல ஆடு மேய்க்கிறவரா இருந்தா கூட ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்த்து அவருடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடைச்சதுனால அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அடுத்து நம்ம யார பாக்குறோம் அப்படின்னு சொன்னா மரியாள் ரொம்ப தாழ்மை உள்ளவரா இருந்தபடினால லூக்கால பாக்குறோம். லூக்கால தேவதூதன் சொல்றாரு, மரியாளே நீ பயப்படாத, தேவனிடத்துல கிருபை பெற்றா என்று சொல்லி பாக்குறோம். அதனால ஆண்டோடைய கிருபை அவர் மேல இருந்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்கிற ஒரு வல்லவர் அவங்களுடைய வயிற்றுல பிறக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. இதே மாதிரி நம்ம ஆண்டருக்கு உண்மையான பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கிறப்போ அவனுடைய கண்களை நமக்கு கிருபை கிடைக்கும். வேலை பார்க்கிற இடத்துல மற்ற மனுஷனுடைய கண்களை தயவும் கிருபை ஆண்டவர் கிடைக்க செய்வாரு. அதனால நம்ம ஆசீர்வாதம் பெற்று ஜனமாக மாறுவோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனத்தை ஆண்டவர்களுக்கு முன் வைக்கிறாரு. அதனால நீங்க கவலைப்படாம ஆண்டவற்றை ஒரு கிருபை கேளுங்க. எனக்கு ஆண்டோடைய எல்லாருடைய கண்களும் தயவும் கிருபையும் கிடைக்க செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எழுதுவார்.